अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिहि व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्न मुहम्मदर रसूलुल्लाह। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद इन्ना अंज़लनाहु फ़ी लैलतिन मुबारकतिन इन्ना कुन्ना मुंदिरीन फ़ीहा युफ़रक़ु कुल्लु अम्रिन हकीम। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து என் உரை துவக்கம் செய்வதற்கு முன் அகிலத்தாருக்கெல்லாம் அருள் கொடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பிறளாமல் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்ல பல சட்டங்களை வகுத்தளித்த இமாம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே முன்பாகவே வந்து இன்றைய புனிதமான இரவிலே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவனிடத்திலிருந்து நமக்கு தேவையான உதவிகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்துடன் முன்னோக்கி வந்திருக்கும் பெரியோர்களான சிறியோர்களான மற்றும் தாய்மார்களான உங்கள் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய கருணை தொடர்ச்சியாக கிடைக்கட்டுமாக. இந்த புனிதமான இரவிலே இறைவன் எந்த நாளில் எந்த மனிதருக்கு எந்த விதமான நன்மைகளை வழங்குவதாக வாக்களித்திருக்கின்றானோ அந்த வாக்களித்ததின்படி அவனுடைய அருள்களும் ரஹமத்துகளும் பரக்கத்துகளும் நமக்கு கிடைக்க செய்வானாக என்ற துஆவோடு நான் துவக்கம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் ஒரு பாக்கியசாலிகள், நாமெல்லாம் பாக்கியசாலிகள். ஏனெனில் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு அவனிடத்தில் பள்ளிவாசலில் ஒரு மனிதனை வரச் செய்வது என்பதே அவன் நம் மீது கொண்டுள்ள பாசம். அல்லாஹ் நம்ம நேசிக்கிறதுனால தான் அவனுடைய உள்ளத்தில் கோடான கோடி மக்களில் நாம் அவனுடைய உள்ளத்தில் பதிவுபட்டு இருப்பதனால தான் நம்மை அவனுடைய இல்லத்தில் வர வைத்து அவனுடைய அருள்களை கிடைக்க செய்தார் என்றால் நாம் பாக்கியசாலிகளா இல்லையா? பாக்கியங்களை இழந்தவர்கள் இன்று ஆயிரக்கணக்கில் எங்கோ வீடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், இன்றைய இளைய தலைமுறைகள் பொடும்போக்குத்தனமாக சிலர்களுடைய தவறான வழிகாட்டுதலின்படி நாம் நன்மையில் இருக்கிறோம் என்ற போர்வையில் தன்னைத்தானே தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு பாராமுகமாக இன்று ஒரு சமுதாயம் வீழ்ந்து கிடக்கின்றது என்ற கவலையோடு பேசினார்கள். வாய்ப்புகள் என்பது எப்போவாது மனுஷருக்கு கிடைக்கும். உலகத்தில் புத்திசாலி யார் தெரியுமா? கிடைச்ச வாய்ப்புகளை யார் பயன்படுத்தி கொண்டு தன் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள், அவர்கள்தான் பாக்கியசாலிகள். கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகளை தவற விட்டவர்களெல்லாம் எப்போதும் பின்னோக்கி தான் இருந்திருக்கிறார்கள். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். யாரெல்லாம் வாய்ப்புகளை தவற விட்டார்களோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா கிடைக்காது. அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு இந்த சில வாய்ப்புகளை அல்லாஹ் அந்த உலகத்தை கொடுக்குறான். அந்த உலகத்திலே மனிதன் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம்
தவற விட்டுட்டு நாளை கியாம நாளில் ஒருத்தன் நின்றா அப்படின்னா அவனை விட துர்பாக்கியசாலி உலகத்தில் யாரும் இல்லை. இந்த உலகம் என்ற உலகத்தை கட்டி கொண்டு உலகத்தினுடைய செயல்களில் முன்னோக்கி மறு உலகத்தில் ஒருவன் பாக்கியத்தை இழக்கிறான் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ், யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு 60 வயது ஆயுள் காலத்தை கொடுத்து அந்த 60 வயது ஆயுள் காலங்களில் அவன் நல்லமல்களை செய்யாமல் விட்டுவிட்டு நாளை கியாம நாளிலே கைகளை பிசைந்து கொண்டு அல்லாஹ்வின் முன்னணியிலே நின்றால் இவன் என்ன காரணங்களை சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. நான் அங்கே இருந்தேன், நான் வேலைகளில் இருந்தேன், நான் பிஸியாக இருந்தேன், நான் வரலான்னு நினச்சேன், இப்போ ஒவ்வொரு காரணம் சொல்கிற உலகத்தில் சொல்கிறோமா இல்லையா? ஏன் வரவில்லை என்று கேட்டால் காரணங்கள். ஒரு மனிதன் தானாக செய்ய முன் வரவில்லை என்றால் சாக்கு போக்கு சொல்வதற்கு 1000 காரணங்கள் கிடைக்கும் என்ற பாரசீக கவிதை ஒன்று சொல்கிறது. தானாக செய்ய முன் வரலன்னா, ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போய் நம்ம தான் முன்னென்று நடத்தணும். முக்கியமான விஐபி, முக்கியமான பெருமர்களுடைய கல்யாணம் என்றால் எத்தனை விஷயமாக இருந்தாலும், எத்தனை வியாபாரமாக இருந்தாலும், எத்தனை முக்கியமான விஷயமாக இருந்தாலும் போட்டுவிட்டு அதற்கு செல்வோம். நமக்கு இவர் தேவையில்லை, நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை என்றால் காரணங்களை நாம் கண்டுபிடித்து விடுவோம் இல்லையா? அதே போன்று இந்த உலகத்தினுடைய செயல்களில் ஈடுபட்டு மறு உலகத்தை ஒருவன் இழந்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே காரணத்தை சொன்னால் அல்லாஹ் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டானாம். நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள் தவறு விடுகிறோம் என்றால், அல்லாஹ் கொடுக்கிற சில சந்தர்ப்பங்களை கொடுப்பான். சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தான் புத்திசாலி. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தன் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். நாளை கியாம நாளிலே எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் ஒரு சொர்க்கம் செல்வார்கள். 70,000 பேர்கள் இப்படி இந்த உம்மத்திலே கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் சொல்ல 70,000 மக்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுப்பான் என்று ஒரு நாள் பெருமானார் தன் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த விஷயத்தை சொன்னபோது டக்குன்னு எந்திரிச்சாங்க ஒரு சஹாபி, உக்காஷத் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேர்ல நான் இருக்க மாட்டானான்னு கேட்டாங்க. 70,000 பேரில் நான் இருக்கனா நான் இருக்க மாட்டானான்னு கேட்ட உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அதிலும் நீயும் ஒருவர் தான் என்றார்கள். மற்ற சஹாபாக்களுக்கு இவர் முந்திட்டார் என்னது அப்படி டக்கு அதுக்கு பிறகுதான் மற்ற சஹாபாக்களுக்கு உணர்வு ஏற்படுகிறது. தானும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு யார சொல்லலாம் நானும் அதில் ஒருவனா என்ற வேறு ஒரு சஹாபிகள் கேட்க வாய்ப்புகளில் அவர் முந்திவிட்டார் என்றார்கள். வாய்ப்புக்கு ஒன்று அல்லாஹ் கொடுத்தான், அதை அவர் பயன்படுத்திக்கிட்டார், முடிச்சு. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்துக்கு போனோன்னு அந்த கிராமத்தில் உள்ள ஒரு நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நிறைய சில விஷயங்கள் மட்டும்தான் தெரிந்திருக்கிறார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஊருக்கு சென்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு உதவிகளை செய்து அவருக்கு நல்ல உணவுகளை எல்லாம் கொடுத்து பராமரித்து அவருக்கு என்ன பண்ணுறாங்க, நல்ல உதவி செய்கின்றார் அந்த மனிதர். ரசூலுல்லாஹ்வுக்கு மனசுல பூரிச்சு போச்சு. இப்படி நம்மளுக்கு உதவி செய்கிறாரே, தெரியாத நபராக இருந்தாலும் நம் மீது அன்பு கொண்டு நமக்காக வேண்டி நல்ல உதவி செய்கிறாரே, நல்ல உணவு கொடுத்தாரே என்று அந்த கிராமவாசிகளுக்கு நீங்கள் ஏதாவது கேளுங்களேன், நான் உனக்கு தர்றேன், அல்லாஹ்விடத்தில் துவா செய்து நான் பெற்று தருகிறேன்றாங்க. எப்படிப்பட்ட பாக்கியம்! ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே நீ கேளுங்கன்னு அல்லாஹ்ட்ட துவா கேட்டு உங்களுக்கு நான் வாங்கி தர்றேன்னு சொல்லும் பொழுது அந்த சஹாபி என்ன பண்ணாங்க, அந்த காட்டு கிராமவாசி
யாரா சொல்லலாம், எப்படி கேட்டிருக்கேன் அவரு, நான் சொர்க்கத்துக்கு போகணும், நான் உங்களோடு இருக்கணும், நான் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெறணும், நான் மன்னிப்புலாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன், எந்த பாவம் செய்யாமல் இருக்கு. எத்தனையோ கேட்க மறு உலகத்தை பற்றி கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் விட்டுவிட்டு அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்பால் தான் யோசிப்பார்கள் என்பதை போல அவர் ஒரு கிராமவாசி, அவர்கிட்ட போய் அதை கேட்டோன்னா எனக்கு ஒரு ஒட்டகம் பால் கொடுக்குற மாதிரி ஒரு ஒட்டகம் வேணும், பால் கறக்கிறதுக்கு ஒரு பானை வேணும் அப்படின்ட்டாங்க. எப்படி ஒரு ஒட்டகம் பால் கறக்கிற மாதிரி உள்ள ஒரு ஒட்டகம் வேணும், ஏன்னா அதுக்குள்ளே ஒரு ஏடம் பானை வேணும் அப்படின்னு சொன்னா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், சிரித்து விட்டு அஜஸ்த அன் தகூன மிஸ்ல அஜூஸ் பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயிலுடைய ஒரு கிளவி அவர்களை போன்று அவர்களுடைய விஷயத்தை போன்றுள்ள விஷயங்களில் அவரை விட நீங்கள் ஏழாம ஆயிட்டீங்களே, அந்த கிளைய மாதிரி கூட இல்லையே அப்படின்னு ரசூலா சொன்னாங்களாம். என்ன மேட்ரு அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு கிளவி இருந்தாங்க, அவங்களுக்கு 150 வயசை தாண்டிருச்சு. அவங்க உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்ல ஒரு சாலிகான ஒரு பெண்மணி. ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து போகும் பொழுது, ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து போகும் பொழுது எங்கே இறந்து போனாங்கன்னா மிஸ்ரில் இறந்து போனாங்க. ஆனால் அவர்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, பைத்துல் முகத்தஸில் இறந்து போகணும்னு ஒரு ஆசை. பைத்துல் முகத்தஸில் நிறைய நபிமார்கள், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபிமார்கள் பைத்துல் முகத்தஸில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மிஅராஜுடைய இரவிலே நாம் பயான் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை நினைவு கூறுவோம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எல்லா நபிமார்களுக்கு பின்னால் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுகை நடத்தினார்கள் என்று நாம் அடிக்கடி பயானிலே சொல்கிறோம் அல்லவா. காரணம் என்னவென்று சொன்னால், பைத்துல் முகத்தஸை சுற்றி ஏராளமான லட்சக்கணக்கான நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதுனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாரக்கனா ஹவுலஹு, அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி உள்ள எல்லா இடமும் பரக்கத்து பொருந்திய இடம் என்று அந்த பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதா சொன்னாங்க. பைத்துல் முகத்தஸ் சுற்றி உள்ள இடம் பரக்கத்து பொருள், அல்லாஹ் அதுக்குள்ள ஒரு தனி பரக்கத்தை கொடுத்துருக்கான். அதனால தான் இன்று வரை நம்ம முஸ்லிம்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அடித்தாலும் உதைத்தாலும் சித்திரவதை செய்தாலும் மண்ணை விட்டு நான் நகர மாட்டேன் என்று இன்று காசா மக்கள் மன உறுதியுடன் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது பரக்கத்து பொருந்திய, அல்லாஹ்வால் பரக்கத்து பொருந்திய ஒரு இடம். இந்த இடத்தை விட்டு என் உயிர் போனாலும் போகுமே தவிர நான் நகர மாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்றால் பரக்கத்தினுடைய அன்பைகளே அதனுடைய மகத்துவத்தை புரிந்திருப்பதால் தான். அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, மிஸ்ரில் அவங்க இருந்துட்டு இருக்கும் பொழுது மலக்குல் மௌத் உயிரை வாங்கிறதுக்கு வந்துட்டாங்க. அப்போ கேட்டாங்களாம், அல்லாஹ் உயிரை வாங்க சொல்லிட்டானா? ஆமாம் சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நான் அடிபணி தான் ஆகினேன். ஏன் நப்சுல என்னன்னா, நான் பைத்துல் முகத்தஸுக்கு நான் ஜியாரத்திற்கு போன சமயத்தில் என் ஊர் கைப்பற்றப்பட்டிருந்தால் நான் அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேனே, அந்த பாக்கியம் எனக்கு இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். இருப்பினும் அல்லாஹ் என்ன உயிரை கைப்பற்றணும்னு சொல்கிறதுனால நான் கைப்பற்று போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மலக்குல் மௌத் உயிரை கைப்பற்றி விட்டு அல்லாஹ்விடத்தில் இந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த யூசுப் நபி பைத்துல் முகத்தஸில் மரணமாவதற்கு விரும்புகிறார். யா அல்லாஹ், இருந்தாலும் நீ கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னதனால் தன் உயிரை எடுத்துக்கொள்வதற்கும் அனுமதி கொடுத்து விட்டார் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த விஷயத்தை அந்த மலக்குல் மௌத் அல்லாஹ்விட்ட தெரிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த சம்பவத்தை அல்லாஹ் எப்போ நிகழ்த்தி காட்டுறான் அப்படின்னா, 100 வருஷத்துக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னன்னா, நீங்கள் அல்லாஹ்வுத்தாலா ஒரு உத்தரவு போடுறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த உடலை எடுத்து நீங்கள் பைத்துல் முகத்தஸில் போய் அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு அல்லாஹ் யாருக்கு உத்தரவு போடுறான்? 100 வருடத்திற்கு பின்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான்.
அப்போ மூசா தான் அல்லாஹ் அடிக்கடி அல்லாஹ்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படின்னா அது எந்த ஊருன்னு கேட்கும் பொழுது ஊர் பேரை சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. ஊர் பேரை சொல்லிட்டு, ஆனால் இந்த விஷயம் அந்த ஊரில் ஒரு கிழவி இருக்குது, வயசான ஒரு மூதாட்டி இருக்குது. அந்த மூதாட்டிக்கு தான் அந்த இடம் தெரியும். அந்த மூதாட்டிக்கு தான் அந்த இடம் தெரியும். அந்த மூதாட்டிகிட்ட போய் கேட்டுக்குங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டானா. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆளை அனுப்பி யார் அந்த ஊரில் ஒரு வயசான கிழவின்னு விசாரிச்சிருக்காங்க. 150 வயதை அடைந்த ஒரு கிழவி உயிரோடு இருந்துச்சான். கேட்ட இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பியிருக்காங்க, இங்கே யூசுப் நபி 100 வருஷத்திற்கு முன்பாக அந்த நபி இந்த ஊரில் அடக்கம் பண்ணிட்டு இருக்காராங்களா, அந்த கபரு தெரியுமான்னு கேட்க, அந்த கிழவியும் என்ன பண்ணிச்சு, எனக்கு தெரியும், நான் அறிவிக்கிறேன் சொல்லிவிட்டு, இது யார் கேட்டா அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்புனாங்க. அப்படியா? ஆனால் நான் கபூர் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்கிறது எனக்கு தான் தெரியும். ஊரில் ஒரு ஆளுக்கும் தெரியாது. எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க. நான் தான் 150 வயசில் இருந்துகிட்ருக்கேன், எனக்கு தெரியும். ஆனால் நான் காட்டணும்னு சொன்னால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்றாங்க. என்ன வரம்? திரும்பிக்கு வராங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சரிப்பா பணம் கணம் கேட்குறாங்க போல இருக்கு, அவர் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்துருவோம், சரி கேளுங்க. ஆனால் அந்த பெண்மணி, அதுதான் எப்படிப்பட்ட பெண்மணி பாருங்கள். உடனே அல்லாஹ்வுடைய நபிங்கிறதுனால தன் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். வயசான பெண்மணி இதாங்க பையனுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், நான் மூசாவோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், முடிஞ்சா அந்த பாக்கியத்தை அவர் ஏற்படுத்தி தருவாரானால் அல்லாஹ்விடத்தில் சொல்லி நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்த அறிவிக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோபம் வந்துடுச்சான். இடத்த கேட்டால் இடத்த சொல்கிறத விட்டுவிட்டு என்ன சாதாரண சொர்க்கத்தில் ஈஸா போயிடலாமா? அல்லாஹ்விடத்தில் வாங்குமா? எந்த இடத்துல இருக்காங்க? 5வது வனத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். மேராஜில் சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தில் ஒரு வானத்தில் வைத்திருக்கான் என்ற பொழுது 5வது வானத்தில் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வோடு நெருங்கி இந்த உலகத்தில் பேசி வெற்றி கொண்டவர்கள். இடத்த மூசாவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கபூர் என்னான்னு கேட்டால் கபரை சொல்லுவீங்களா, அதை விட்டுப்பட்ட சொர்க்கத்தில், அதெல்லாம் முடியாது. அல்லாஹ்கிட்ட சொல்கிறான், யா அல்லாஹ் அந்த கிழவி என்ன அவன் சொர்க்கத்துக்குள்ளே எவன் கூட இருக்கணுங்குது. இப்போ அல்லாஹ் சொன்னானா, மூசாவே உங்களுக்கு இடம் அவர் கபரை தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் ஆசையை நிறைவேற்றி தான் தரணும். அல்லாஹ் எப்படிப்பட்ட பாருங்க, அல்லாஹ் எப்படி அந்த பெண்ணுக்கு அந்த கிழவிக்கு எப்படி வாய்ப்பை கொடுக்குறான் பாருங்க. அப்படின்னா நீங்கள் ஓகே சொல்லுங்கள். அப்படியா? திரும்பி மறு ஆளை அனுப்புகிறாங்க. என்னது? அப்போ சரி அல்லாஹ் ஒத்துக்கிட்டான், நீங்கள் உங்களுக்கு சொர்க்கத்தில் என்னோடு இருப்பதற்கு உங்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பு அளித்து விட்டான் என்று சொன்ன பிறகு அவர்கள் நேராக அந்த மூசா நபியை அழைத்து கொண்டு யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரை காட்டி பின்பு அந்த இடத்திலிருந்து எடுத்து பைத்துல் முகத்தஸில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற இந்த விபரத்தை தான் பெருமானார் அந்த கிழவி ஒன்னோட எவ்வளோ பரவாயில்லையப்பா. ஒரு நபி தன் ஒரு வாய்ப்புகள் ஒரு நபிக்கை மத்தியில் அவர் பேசும் பொழுது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த கிழவிக்கு இருந்த ஆர்வமும் ஆசையும் உனக்கு இல்லாமல் போச்சு. கை சேதுமே, நீ போய் மனக்கட்ட என்னான்னு கேட்டாக்கா சொர்க்கத்தை கேட்பேன்னு நான் நினச்சி பார்த்தா பானையை கேட்குறேன். ஏன்னா அவர் சொன்னாங்களா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை சஹாபாக்களும் உடனே பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு போர் இருக்கிறது, இந்த போர்க்களத்தில் எவர் ஒருவர் கண் விழித்து அல்லாஹ்வுக்காக இந்த போர்க்களத்தில் கண் விழித்து பாதுகாக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான் என்று சொல்லும்போது டக்குன்னு எதிர்த்தார் சாப்பிட்டு நான் போகிறேன். எப்படிப்பட்ட போர் தெரியுமா? அந்த போரிலே ஒரு மனிதர் எப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை என்றால் கடும் குளிர், -டிகிரியை விட தாண்டிய குளிர். சஹாபாக்கள் எல்லாம் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே வர முடியாமல் தன்னுடைய கூடாரத்திலே போர்வையை 1-2 போர்வைகளை போர்த்து கொண்டு குந்தி உட்கார்ந்திருந்த சமயத்திலே இந்த குளிரையும் பயப்படாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் காவல் காக்கிறாரோ அவருக்கு உயர்ந்த அந்தஸ்து சொர்க்கத்தின் முதல் இடத்தை நான் வாங்கி தரேன் அப்படின்னாங்க.
சொர்க்கத்தின் முதல் இடத்தை வாங்கி தரேன்னு சொன்ன பிறகு இவ்வளோ குளிருதே அப்படின்னு யோசிக்கல. டக்குன்னு எந்திரிச்சார் ஒரு சாபி, யாரெல்லாம் நீ முதல் இடத்துல சொர்க்கத்தை வாங்கி தரேன்னா நான் வர்றேன், எவ்வளோ குளிராக இருந்தாலும் பரவாயில்ல, அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல. அல்லாஹ் சொல்றார்களே, ஏனெனில் வாய்ப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த மாதிரி இந்த உலகத்தில் இந்த மூமினுக்காக வேண்டி, இந்த முஸ்லிம்களுக்காக வேண்டி, இவர்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மறுபடியும் இந்த உலகத்தில் சில இரவுகளை நம்மளுக்கு வாய்ப்பாக கொடுக்குறான். இந்த மனிதன் பாவம் செய்யக்கூடியவன்தான், பாவத்திற்கு உரியவன்தான். எத்தனை முறை தௌபா செய்தாலும் அத்தனை முறையும் இவனோட உள்ளம் பாவத்தை நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கும். ஆகவே மனிதனே, உனக்கு மீண்டும் மீண்டும் நான் வாய்ப்புகளை தருகிறேன். இதை போன்ற இரவுகள், புனித இரவுகளை பயன்படுத்தி கொண்டு என்னிடத்திலே கேள் என்று அல்லாஹ் வாய்ப்புகளை கொடுக்கும் பொழுது பாராமுகமாக இருந்து ஒதுங்கி கொள்கின்று அது இல்லை என்று நாம் ஒதுங்கி கொள்கிறோமே. நம்மை விட கை செய்தவர்கள் யார்? நினச்சி பாருங்க. திரும்பி கிடைக்குமா? இந்த இரவு இல்லைன்னா நாளைக்கு இந்த இரவு கிடைக்குமா? அடுத்த வருஷம் இதே இரவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு வாய்ப்பை கொடுப்பானா? இதில் எத்தனை பேருக்கு டிக்கெட்டு நாளைக்கு உழுக போதல் யாருக்கு தெரியும்? நான் இருப்பேனா தெரியுமா எனக்கு? இதில் எத்தனை பேர்கள் நாளைக்கு இடம் காலியாக போகும்போது தெரியுமா? இன்று தான் அல்லாஹ் தஆலா ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், ஃபீஹா யுஃபரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், ஒவ்வொரு விஷயங்களையும் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு மனிதன் தாயுடைய வயிற்றிலே உள்ளே இருக்கும் பொழுது, கருவாக இருக்கும் பொழுது இவர் எப்படிப்பட்டவராக வாழ்வார், இவருக்கூட ஆயுள் என்ன, இவருடைய நசீபு எப்படி இருக்கும், சீதேவியாக வாழ்வாரா, மூதேவியாக வாழ்வாரா, இவர் நல்லவரா கெட்டவரா என்ற அனைத்து விஷயங்களும் பதிவு செய்யப்படும். இவர் எவ்வளவு நாள் வாழ்வார் என்பது உள்பட அவருக்கு நசீபுகளையும் வாழ்நாளையும் எழுதப்படும். எல்லாம் எழுதி முடிச்சிருவான். அப்போ மறுபரிசீலனே இல்லையா? இருக்கு. இன்றைய நாள் பட்ஜெட் எல்லாம் போட்டு முடித்த பிறகு திரும்பி மலக்கு கட்ட ஒப்படைக்கும் பொழுது, இந்த நாளில் எப்படி ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, பாராளுமன்றத்தில் ஒரு பட்ஜெட் போடப்படுகிறது, இவ்வளவுக்குன்னு இவ்வளவு தொகை, இது இந்த செலவு செய்யப்படும் பட்ஜெட் ஒதுக்கினாலும் திடீரென்று என்ன பண்ணாங்க, மாற்றம் செய்கிறாங்களா இல்லையா? திடீர் புயல் ஏற்பட்டுச்சு, வெள்ளம் ஏற்பட்டுச்சுன்னா ஒதுக்கிய நிதியை விட அதிகமான நிதிகளை ஒதுக்கி சரி செய்கிறாங்களா இல்லையா? அதே போன்று அல்லாஹ் இவனுக்கு 50 வருஷம் தான் வாழ்க்கைன்னு நினைச்சா எழுதி வச்சா கூட அவனுக்கு அந்த வருஷத்துல மலக்கு கட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் எனக்கு யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கு ஆயில் வேணும், ஆயில் இன்னொன்று ஒரு 10 வருஷத்துக்கு கூட்டி கொடுன்னு இவன் கேட்டு அல்லாஹ் அதை கபூல் செய்தால் இந்த 50 வருஷத்தோடு முடிகிற இவனுடைய ஆயில் 60 வருஷமாக ஆக்கப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒருத்தர் அல்லாஹ்வால அறிவிச்சானா, இவர் நாளுக்கு உங்களோட உயிர் நாளைக்கு கைப்பற்றப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சரி அவர் இறந்து போகிறான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவர் மறுநாள் நிற்கிறார். ஒரு மறுநாள் நிற்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியம், யா அல்லாஹ் இவர் இறந்து போய்வான்னு சொன்னேன், உயிரோடு இருக்காரு. அப்போ அல்லாஹ் தஆலா மூசாவே அவர் இறந்து போகிற மாதிரி ரிஸ்க் அவருக்கு முடிவு பண்ணிட்டேன். அவரோட உயிர் கைப்பற்றப்படுறதுக்கு மலக்குகள் அனுப்புறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நல்ல மிகவும் பாதிக்கப்பட்ட ஏழ்மையான ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்து விட்டார். அந்த மிஸ்கீன் அந்த உணவை பெற்றுக்கொண்டு சாப்பிட்ட அந்த மிஸ்கீன், யா அல்லாஹ் இந்த நபருக்கு அதிகமான ஆயில கொடுவோன்னு துவா செஞ்சிட்டாரு. அந்த துவாவை நான் கபூல் செய்து கொண்டேன். நம்மளுக்கு அது இந்த தர்மம் துஆ இந்த ரெண்டும் விதியை மாத்திரம். தர்மம் துஆ அஸ்ஸதகத்து தருதுல் பலா வல் கலா, அத்துஆ தருதுல் பலா வல் கலா. துஆவும் தர்மம் அவர் ஏற்கனவே என்னதான் விதியாக்கி வச்சிருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் சென்று இந்த ரெண்டும் போராடி முறையிட்டு அவனுடைய விதியையே மாற்றும். அதனால தான் இந்த ரெண்டும் மீண்டும் 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 என்ன பண்ணுறோம், மக்களிடத்தை வலியுறுத்துகிறோம்.
அப்போ துவா என்ன பண்ணுது? விதியை மாற்றக்கூடிய ஒரு பாக்கியம். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியை மாற்றக்கூடிய தக்க வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு துவா இன்றைய நாள்களிலே அதிகமாக செய்யுங்கள் சொல்றான். ரிஸ்க அல்லாஹ் தஆலா பிரித்து அறிவித்து இவருக்கு விசாலமான வாழ்க்கை கொடுக்க ரெடியாக வச்ச வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறான். இந்த மனிதர் அவருக்கு ஏழ்மை நிலையில் தான் அவர் குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே வந்து அல்லாஹ்விடத்திலே உட்கார்ந்து அல்லாஹ் வாக்களித்ததின்படி அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை விசாலமாக்கி கொடு, என்னுடைய கஷ்டங்களை நீக்கி, நான் வீடு கட்டணும், எனக்கு வீட்டை கொடு, அல்லது என் மகளுக்கு திருமணத்தை கொடுக்கணும், வசதியை கொடு, அல்லது என் இன்ன பிற தேவைகள் இருக்கு நிறைவேற்றி கொடு என்று ஒரு மனிதர்கிட்ட கண்ணீர் விட்டு கேட்டால் அல்லாஹ்வை விட பேரருளான் வேறு யார்? அல்லாஹ்வை விட கொடுக்குபவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுப்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லலையா? அவன் அல் மிம் முஸ்தக்பிரின் ஃபக்ஃபிர் லஹு, அவன் மன்னிப்பு கேட்டான், நான் மன்னிப்புகிறேன். ஹல் மிம் ஸ்தர்ஸகின் ஃபஅர்ஸுகுஹு, அவன் ரிஸ்கை கேட்டான், நான் ரிஸ்கை கொடுக்குறேன். ஹல் மிம் முபத்தலின் ஃபஉஆஃபீஹி, அவன் பலா முசீபத்தை விட்டு நீக்கணும்னு கேட்டா அதை நீக்கிறேன். இந்த இரவில் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறானே. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா முதல் வானத்தை வரை கீழே இறங்கி வந்து இந்த 3 வாக்குறுதிகளை கொடுக்குறானா. யாராவது மன்னிப்பு கேட்குறாங்களா? நான் மன்னிக்கிறேன். நபிமார்கள் மன்னிச்சிரும் கேட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 25 நபிமார்களை சொல்லி காட்டுறான். 25 நபிமார்களுடைய விஷயங்களை நன்மைகளை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆவையும் சொல்லி காட்டுறான். அதில் எல்லா நபிமார்களும் என் பாவங்களை மன்னிச்சிருங்கிறாங்க. எல்லா நபிமார்களும் என் பாவங்களை மன்னிச்சிருங்க. நபிமார்கள் பாவம் செய்தவர்களா? பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அவருடைய கல்வை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். பாவம் செய்வதற்கும் பாவத்தை நினைப்பதற்கும் கூட அவர்களுக்கு மனதிலே தோன்றாத அளவுக்கு அப்பாற்பட்ட பாவங்களுக்கு அப்பாற்பட்ட தன் நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தி கொண்ட அந்த நபிமார்கள் அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கும் பொழுது ஃபக்ஃபிர் லனா ஃபக்ஃபிர் லி, இந்த வார்த்தையை கேட்காம எந்த நபி இருந்ததில்லை நபிமார்களை. அப்படின்னா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தடவை நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் 100 முறை அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்கிறேன். 100 முறை. எந்த நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் பாவம் செய்ய உங்களை பரிசுத்தப்படுத்தி உள்ளேன், நீங்கள் ஒரு கால் பாவம் செய்தால் கூட அதிகம் சேர்த்து நான் மன்னித்து விட்டேன் என்று எந்த நபியை பற்றி அல்லாஹ் தஆலா முன் வாக்குறுதி கொடுத்தானோ அந்த நபி ஒரு நாளைக்கு காலையில் 100 வாட்டி கேட்குறேன் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு, மாலையில் 100 வாட்டி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறேன். அப்படின்னா நாம் ஒரு நாளைக்கு 1 லட்சம் வாட்டி கேட்கணுமா இல்லையா? நாம் எத்தனை வாட்டி கேட்கணும்? 1 லட்சம் தடவையாக கேட்கணுமா இல்லையா? யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் அதிகமாக துவா கேட்டு அழுதா யார் பாவத்திலேயே மூழ்கி கெடுக்கிறான் அவர் என்ன நினைக்கிறாரு? அவன் பாவம் செஞ்சிருப்பான், அதை அழுகுறான். இஸ்திக்ஃபார் செய்வதற்கு பாவம் செய்யணும்னு நான் அர்த்தம் இல்லை. பாவம் செஞ்சவங்க தான் இஸ்திக்ஃபார் செய்யணும் அர்த்தம் இல்லை. பாவம் செய்யாவிட்டாலும் இஸ்திக்ஃபார் செய்யணும். பாவம் செய்யாவிட்டாலும் இஸ்திக்ஃபார் தான் செய்யணும். இப்போ ரசூலுல்லாஹ் நான் ஒரு நாள் காலையில் 100 தடவை மாலையில் 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சேன்னா பாவம் செஞ்சுட்டா இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க? பாவமே செய்யாவிட்டாலும் ஒருத்தர் இஸ்திக்ஃபார் செய்வது அவன் மீது கடமை. அப்படின்னா 24 மணி நேரமும் பாவத்தில் தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து இரவு படுக்கிறவரை பாவத்திலே மூழ்கி கிடக்கின்ற நாம் சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, பாவம்னா பெரும் பாவம் தான், திருடுறது விபச்சாரம் பண்ணுறது இந்த மாதிரி பெருசாக செஞ்சால் தான் பாவம். நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? பெருசாக யாரும் ஊரில் செய்யாத செஞ்சுக்கிட்டேன். சில பேருடைய எண்ணங்கள் நான் என்ன பெருசாக செஞ்சுக்கிட்டேன். அவருடைய மனப்பான்மை பாவம் என்றால் பெருசாக செய்யணும். சின்னதெல்லாம் அவங்க பாவம் எடுத்துக்கிறது இல்லை. அவங்க சஹாபாக்கள் கூறுவார்கள்,
எங்களுடைய காலத்தில் ஏதாவது ஒரு மக்ரூகான காரியங்களை நாங்கள் செய்வதாக இருந்தால் கூட அந்த மக்ரூகான சிறிய பாவத்தை பெரிய பாவத்தை போல நாங்கள் கருதுவோம். சின்னதாக ஒரு பாவம் செய்கிறதால கூட எப்படி கருதுவாங்களா, மலையளவுக்கு பெரிய பாவங்கள் செய்கிற மாதிரி நாங்கள் கருதுவோம். இன்று மலையளவுக்கு பாவத்தை செஞ்சுவிட்டு சும்மா ஒரு தூசி மாதிரி தட்டி விடுறது. பெருசாக பாவங்கள் என்ன இருக்கு, செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. என்ன வெள்ளம் பாவங்களை நோக்கி தான் இருப்போம். பார்க்கிற பார்வைகள் பாவம், எண்ணுகிற எண்ணங்கள் பாவம், பேசுகிற பேச்சுக்கள் பாவம், சிந்திக்கிற சிந்தனைகள் பாவம். அத்தனையும் பாவமாக நம்முடைய 24 மணி நேரத்தில் அத்தனையும் நம்முடைய செயல்களால் செய்து கொண்டு என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பாவம் செஞ்சுக்கிட்டோம். ஒரு மனிதன் நாம் என்ன பாவம் செய்தேன் என்று நினைப்பதே பெரும்பாவம். ஒரு மனுஷன் என்ன பாவம் செஞ்சுட்டேன்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான் பாருங்க, அதுவே பெரும்பாவம். ஒவ்வொரு மனிதனும் சென்னை என்னன்னா காலையிலே நப்ஸ் அப்படி இழுத்துக்கிட்டே போவாங்க. நப்ஸ் என்ன பண்ணோம், இழுத்துக்கிட்டே போவோம் பாவம் செய்கிறதுக்கு. அப்படியே நம்ம அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்பிரிங்கு மாதிரி மனசு எப்படியே ஸ்பிரிங்கு மாதிரி அழுத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டால் கொஞ்சம் நகரும், அப்படி விட்டாலும் டப்புன்னு விட்டால் அப்படி என்ன தெரிச்சுக்கிட்டு போயிடும். நம்முடைய உள்ளம் பாவத்தை நோக்கி தெரிச்சு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நம்ம உள்ள இருப்போம். நாம தான் துஆ இஸ்திக்பார் என்ற கடிவாளத்தை வைத்து ஸ்பிரிங்கை அமுக்கிற மாதிரி உள்ளத்தை அமுக்கி வைக்கணும். அமுக்கி வச்சாதான் நம்ம என்ன பண்ணோம், அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். கொஞ்சம் விட்டோம் ஸ்பிரிங் என்ன பண்ணோம், டப்புன்னு தெரிச்சு விடுற மாதிரி உள்ளம் பாவத்தை நோக்கி தான் ஓடும். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் உள்ளத்தை கட்டுக்குள் வைத்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்க வேண்டும். 2 கண்கள் நாளை கியாம நாளையிலே நரக நெருப்பு தீண்டாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த 2 கண்கள், எந்த கண்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்யும் பொழுது காத்து இருந்திருந்ததோ, பாதுகாப்புக்காக வேண்டி எந்த இரவு கண் விழித்து பாதுகாத்து இருந்ததோ அந்த கண்களும், எந்த கண்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுது கண்ணீர் வடித்து என் பாவங்களை மன்னியே என்று அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்ததோ அந்த கண்களும் நரகத்துக்கு போகாதுன்னாங்க. ஒன்று போரில் எதிரிகளிடத்திலிருந்து நம்ம முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இரவு கண் விழித்து பாதுகாத்த அந்த கண்ணும், இன்றைய போன்ற நாட்களிலே நம் தவறை நினைத்து அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் சென்று அழுத கண்களும் கண்ணீர் வரணுங்க. எதுக்கோ கண்ணீர் வடிப்போம். மனுஷனுக்கு கண்ணீர் பல விதத்தில் வரும். அழுக என்ன, சோகமாக இருந்தால் கண்ணீர் வரும். வலி, உடம்புல வலி இருந்தால் கண்ணீர் வரும். ரொம்ப சந்தோஷமாக ஒரு காரியம் செஞ்சால் ஆனந்த கண்ணீர் வரும். ஏதாவது ஒரு காட்சியை பார்த்தா கூட கண்ணீர் வரும். பல விதத்தில் கண்ணீர் வரும். ஆனால் எந்த கண்ணீரும் அல்லாஹ்விடத்தில் என்ன டச் பண்ணாது. எந்த கண்ணீரும் அல்லாஹ்வுடைய உள்ளத்தை டச் பண்ணும். எந்த உள்ளத்தை மனசால நினைச்சு அல்லாஹ் நாளைக்கு கியாம நாளிலே நம்மளை நரகத்தில் போட்டுருவானே, நம்மளை சித்திரவதை செய்வானே, அந்த நரகத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது, நாம் இப்படிப்பட்ட பாவியாக இருக்கிறோமே, நமக்கு மௌத்து வந்து விட்டால் என்ன செய்வது, மௌத்து நமக்கு முந்திருச்சுன்னா நம்ம ஒரு பாவியாக, நம் கை செய்தப்படுவனவனாக, ஒரு அநீதம் அளிக்கப்பட்டவனாக நரகத்தில் குப்புற தூக்கி வீசப்படுவோமே, ஐயோ நம் இத்தனை நாட்கள் நாங்கள் பாவம் செய்து விட்டோம், இறைவா என் பாவங்களை மன்னி, இனிமேல் நான் பாவங்களை செய்ய மாட்டேன் என்று எந்த ஒரு கண்கள் கண்ணீர் விட்டு அழுகிறதோ அந்த கண்ணீர் தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்புடைய கண்ணீர். அந்த கண்ணீர் தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்புடைய கண்ணீர். அந்த கண்ணீரை இந்த நாளை நம்ம அதிகமாக செய்யும். அல்லாஹ் அந்த வாய்ப்பு எதுக்கெல்லாம் கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு பெருமா ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், 5 இரவுகள் மிக புனிதமான இரவுகள். அதில் ஒரு இரவு பராத் இரவு, பெருநாளுடைய 2 இரவு, பராத் இரவு, பெருநாளுடைய இரவு. இந்த மாதிரி போன இரவுகளிலே அல்லாஹ் நம்மளுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறான். அந்த இரவுகளிலே ஒரு மனிதர் பயன்படுத்தாமல் இருந்துவிட்டு
பாடாமுகமாக இருந்துவிட்டு தன் செயல்களை செய்வாரனால் அடுத்த வாய்ப்பு நம்மளுக்கு வரும்போது அல்லாஹ் உயிரை பிடிக்கிட்டா நம்ம என்னங்க செய்வோம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீண்ட ஆயுளை உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாக என்று நான் துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. நான் உங்களுக்கான துவா செய்கிறேன், நீங்கள் எனக்கான துவா செய்யுங்க. இது இந்த நாளில் எப்படி உங்களிடத்திலே நான் பேசி கொண்டிருக்கின்றோனோ அதே போன்ற மறுவரிடமும் உங்களுக்கு நான் பேச வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பானாக. கண்ணீர் வடியுங்கள் அல்லாஹ்விடத்திலே. இந்த கண்ணீருடைய பலம் மிக சக்தி வாய்ந்தது. இந்த கண்ணீருடைய பலம் மிக சக்தி வாய்ந்தது. இந்த கண்ணீருக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு வலு இருக்கிறது. உள்ளம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யும் பொழுது உள்ளம் கரகரக்க வேண்டுமா? கண்ணீர் எப்படின்னா, ஒரு மனுஷருக்கு சில பேருக்கு கண்ணீர் வராதுங்க, கல் மனுஷன் மாதிரி இருப்பாங்க. பெருமானார் சொன்னாங்க, உனக்கு கண்ணீர் வராவிட்டாலும் கூட வர்ற மாதிரியாவது ஒரு ஆக்ட் பண்ணு, ஒரு நடி. அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் பொழுது கண்ணீர் வரலன்னு வச்சுங்க, வர்ற மாதிரியாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. அது கூட அல்லாஹ்விடத்தில் உங்களை ஈர்க்க செய்யும். ஆக துஆக்களை அதிகப்படுத்துவோம். இந்த நாட்கள் என்ன துஆக்களை மிக மிக அதிகப்படுத்துவோம். ஏனெனில் இந்த துஆக்களை நாம் ஒரு இழந்து விடுவோமானால் மீண்டும் இன்னொரு வாய்ப்புக்கு நம்மளுக்கு வாய்ப்பு அமைவது என்பது மிகப்பெரிய கஷ்டமாக ஆகிவிடும். அல்லாஹ்விலே துஆ கேட்கும் பொழுது, எல்லாவிடத்திலே துஆ கேட்கும் பொழுது சில விஷயங்களை நம்ம ஒன்று கவனிக்கணும். நம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்தை கேட்கும் பொழுது இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற எண்ணத்தோடு கேட்கணும். துஆ கேட்கும் பொழுது என்ன, இனிமேல் செய்ய மாட்டேன், செஞ்சிட்டா அது அடுத்த பிரச்சனை. கேட்கும் பொழுது என்ன பண்ணுங்க, இனிமேல் செய்ய மாட்டேன். இது துஆ கூட மிகப்பெரிய முதல் கண்டிஷன். பல பேர் துஆ கேட்டு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க. துஆ கேட்குற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் நாம எழுதி வச்சதெல்லாம் நிறைவேற்றணுங்கிறது அல்லாஹ்வுடைய கடமை அல்ல, கேட்கறது தான் நம்ம கடமை. அது உடனேயும் செய்வான், எப்போ வேணாலும் செய்வான். இப்போ ஒரு சம்பவத்தை சொன்னல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் உடலாம் பைத்துல் முகத்தஸில் அடக்கம் செய்யப்படணும்னு சொன்னல, அது அல்லாஹ் எப்போ நிறைவேற்றான்? 100 வருஷத்துக்கு பிறகு நிறைவேற்றான். ஆனால் நிறைவேற்றி விடுவான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் துஆ கேட்கறது உங்களுக்கு கடமை, அல்லாஹ் கட்டாயமாக நிறைவேற்றிடுவான். ஒன்று கேட்ட உடனே கொடுத்துருவான், அல்லது கேட்டதற்கு பகரமாக வேற ஒன்று கொடுப்பான். நீங்கள் ஒன்று கேட்பீங்க, அதை விட சிறந்த ஒன்று கொடுத்துருவான். அல்லது ரெண்டும் இல்லாமல் மறு உலகத்தில் உங்களுக்கு எல்லாமே சேமித்து வச்சுருப்பான். மறு உலகத்தில் எல்லாம் ஒன்று கேட்டதே கிடைச்சிரும். கேட்டதே ஏன் அல்லாஹ் தஆலா கொடுக்கறது இல்லை தெரியுமா? அல்லாஹ் கேட்குறதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், எல்லாமே துனியாவை பற்றி தான் கேட்கும். எல்லாமே துனியாவை பற்றி தான். எப்படி தானேங்க, எனக்கு பணம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், சுகமாக இருக்குன்னு, நிம்மதியாக இருக்குது, இதைத்தான் கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்ட பேராசை உடையது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், இந்த மனிதனுக்கு ஒரு 6 நிறைய தங்கத்தை கொடுத்து வச்சுக்கடான்னு சொன்னா கூட அப்போ கூட இவன் அது போதும்னு சொல்ல மாட்டானா, இன்னொரு 6 நிறைய தங்கம் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லுவானா. அப்படிப்பட்ட உள்ளம் நம்ம உள்ளம். யார் அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறேன்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க தெரியுமா? சொல்கிறவங்க எல்லாம் மனசில் என்ன நினச்சி துஆ செய்கிறாங்கன்னா, ரிஸ்க்கு துஆ செய்யாத, பரக்கத்துக்கு துஆ செய்யுது, ரெண்டு தான் எல்லாம் அது முக்கால்வாசி பேர் கேட்பாங்க. நான் நல்லவங்களை செய்ய நஜிரத்து துஆ செய்யுங்கன்னு யாரும் கேட்குறது சொல்ல வர்றதில்லை. நம்மகிட்ட யார் எப்படி துஆ செய்யணும்னு சொல்லுவாங்களே, அவங்க கேட்குறதெல்லாம் என்னவாக இருக்கும்? உலகம், வீடு கட்டு நஜிரத் துஆ செய்யுங்க, கடை வச்சுருக்கேன் நல்லா ஓஹோடு ஓடணும் துஆ செய்யுங்க. யாராவது ஹஜ்ரத் நான் சொர்க்கத்துக்கு போகணும் துஆ செய்யுங்க, என் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படணும் துஆ செய்யுங்க, இப்படி யாராவது சொல்கிறாங்களா? யாருமே சொல்கிறதில்லை. நம்மளாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மள்கிட்ட கேட்குறதுலாம் என்ன, இந்த உலக விஷயமாக தான் கேட்பாங்க. உலகத்தில் நான் பணம் கடை வச்சுருக்காங்க, நல்லா வியாபாரம் ஒன்றும்பாங்க, வீடு கட்டணும்பாங்க, பெல்லியை கட்டணும்பாங்க,
வெளிநாட்டுக்கு போகிற நல்ல வேலை அமையணும்பாங்க. ஆக யார் எதை கேட்டாலும் இந்த உள்ளம் உலகத்தை தான் ஆசை வைக்கும். ஏற்கனவே பெரிய பெரிய மாளிகைலாம் கட்டி வச்சுருக்கோம். ஏற்கனவே 2 ஆள் குடியிருக்கிறதுக்கு 5 10 ஆள் 50 ஆள் குடியிருக்கிற அளவுக்கு எல்லாமே பெருசு பெருசாக ஆகி போச்சு. இன்னும் நம்மளுக்கு நன்னா மனசு நிறைவடையவில்லை. காரணம் ரசூலா சொல்லிட்டாங்கல்ல, 6 நிறைய தங்க ஓனா கூட ஒன்று பத்தாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மீது எவ்வளோ ஒரு கிருபை உள்ள பாருங்க. இவெல்லாம் கேட்குறாங்கிறதுக்கான எல்லாத்தையும் இந்த உலகத்தில் கொடுத்துட்டா நாசமாக போயிடுவானே. அல்லாஹ் நம்ம மீது கவலைப்படுறான். அல்லாஹ் நம்ம மீது கவலைப்படுறான். அதனால சிலதை தடுத்து வைக்கிறான். சிலதை தடுத்து வைக்கிறான். அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்கறது இல்லை. தடுத்து போதப்பா உனக்கு இதே நீ சமாளிச்சுக்க அப்படின்ட்டு. அல்லது இவனுக்கு அடுத்து என்ன பண்ணுறான், ஒரு பெரிய ஆபத்து வர மாதிரி இருக்கு. இவர் அது தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகிறது நம்மளுக்கு யாருக்கா தெரியுமா? என்ன ஆபத்து வரும், என்ன பிரச்சனை வரும், என்ன சங்கடம் வரும், எதுவாவது நம்மளுக்கு தெரியுதா? ஒன்றுமே தெரியாது. நம்ம பாட்டு உட்காந்து என்ன பண்ணுவோம், நீண்ட 100 வருஷம் வாழணும், 200 வருஷம் வாழணும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு அடுத்து பின்னாடி பெரிய ஆபத்து வர மாதிரி இருக்குது. இப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், நீ 200 வருஷம்லாம் கேட்குறடா, உனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து வரப்போது, நான் அதை தடுத்துடுறேன். நாம் கேட்டது ஒன்று, அல்லாஹ் வேற ஒன்று கொடுக்குறான்னா நமக்கு பின்னால் வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்துடுறான். இது மிகப்பெரிய பாக்கியமா இல்லையா? மிகப்பெரிய பாக்கியமா இல்லையா? அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் இந்த மனுஷனுக்கு கொடுக்க தான் செய்கிறான். அல்லது ரெண்டுமே இந்த உலகத்தில் செய்கிறதில்லை. யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறு உலகத்தில் அவனை சிறப்புப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், உயர்வளிக்க வேண்டும், சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன் நேசித்து எந்த அடியானை விரும்புகிறானோ அவனுக்கு இந்த உலகத்தில் எது கேட்டாலும் கொடுக்கறதில்லை. அல்லாஹ் தஆலா நம்ம நினைக்கிறோம் நம்ம துவாலாம் கபூல் ஆக மாட்டேங்குது, நேசிக்கிறான்னு அர்த்தம். நல்லா விளங்கிங்க. இறையச்சத்தோடு உள்ளச்சத்தோடு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா கேட்குறீங்க, உங்கள் துவா அல்லாஹ் கபூல் செய்யலை அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கிறீங்க அல்லாஹ் நம்ம மீது கோபமாக இருக்காண்டே. இல்லை, உங்களை நேசிக்கிறான் மறு உலகத்தில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அதாங்க அவர் உண்மையான, இப்படி தான் ஒரு மூமின் நினைக்கணும். இருக்கிறான்னு நினச்சக்கூடாது. அல்லாஹ் ஒரு மனிதன் துவாவை கேட்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த அடியான் எண்ணத்தில் கேட்க மாட்டேங்கிறானே என்று கேட்காதவர்களை பார்த்து வெறுப்படுகிறான். 1,00,000 முறை கேட்டாலும் அல்லாஹ் சலிப்படையாமல் ஆனந்தப்படுகிறான். 1,00,000 முறை கேட்டாலும், கோடி முறை கேட்டாலும் அல்லாஹ் இது வருமா? சலிப்படைவானா? சந்தோஷம் அடைவான். இந்த உலகத்தில் 2-3 தடவைக்கு மேலே 4-5 தடவைக்கு மேலே இன்னொரு நபர்கிட்ட நாம் நம்முடைய தேவைகளை சொல்லுவோமானால் சலிப்படைக்கூடிய சமூகம் தான் நாமெல்லாம். முகத்தை சுழிப்போம். சொன்னதே சொல்லிட்டு இருக்கானுங்க, வேலையில் இல்லை. யாராக இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். தாயெல்லாம் 70 மடங்கு பாசம் சொன்னாலும் அந்த தாய் கூட சலிப்படைவான். அல்லாஹ் மட்டும் சலிப்படைய மாட்டாங்க. அல்லாஹ் மட்டும் சலிப்படைகிறதே இல்லை. கேட்டுக்கிட்டே இருக்கிறவரை அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அதிகமாக கேட்கும் பொழுது கொடுக்கறது இல்லை. இவனுக்கு மறு உலகத்தில் அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறடா. இந்த உலகத்தில் நீ வானா, நீ எனக்கு நேசத்திற்குரியவன், என் முகப்பத்திற்குரியவன், என் பாசத்திற்குரியவன், என்ன வேண்டிய உள்ளத்தை நீ ரொம்ப என்ன பண்ணிட்ட, டச் பண்ணிட்ட. அதனால நான் மறு உலகத்தில் உனக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதை சேமித்து வைக்கிறான். சஹாபாக்களுக்கு இந்த விஷயத்தை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த சஹாபி சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்க போகிறேன், என்னுடைய எந்த தேவைகளும் உள்ளத்தை நிறைவேற்றாமல் இருக்கணுமே. எப்படி நிறைவேற்றணுமே இல்லை, நிறைவேற்றப்படாமல் இருக்கணுமே. நான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன், அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றவே கூடாது. நாளை கியாம நாளையில் நான் கேட்டதுக்கு உண்டான என் நன்மைகளையும் அந்தஸ்துகளையும் உயர்த்தும் பொழுது நான் அதை பார்த்து நான் சந்தோஷம் அடைவேன் என்று சஹாபாக்கள் நினைப்பார்களாம். அதனால நான் நிறைய கேட்கணும், எது வேண்டாலும் கேளுங்க, அல்லாஹ்ட்ட மட்டும் தாங்க. எதை சொல்லி கேட்டாலும் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், கூச்சப்பட மாட்டான், வெறுப்படைய மாட்டான். ஒரு ஹதீஸில் வருது, யா அல்லாஹ், நான் ரப்பு நீ அடிமைன்னு ஒரு சஹாபி கேட்டாங்க.
நீ ரப்பு நான் அடிமைன்னு கேட்காம அவர் எப்படி கேட்குறாரு? நான் ரப்பு நீ அடிமைங்கிறார். அல்லாஹ் சிரிச்சானா? ரசூலா சொல்றாங்க அல்லாஹ் சிரிச்சானா. அப்ப கோபம்லாம் வரணும் அல்லாவுக்கு. அவர் சந்தோஷத்தில் என்ன பண்றாரு? நான் ரப்பு நீ அடிமைன்னு சொல்லும் போது அல்லாஹ் சிரிச்சதா சொல்றாங்க. அல்லாஹ் எனக்கும் கோபம் வராது. பாவத்தை போய் பாவமான விஷயங்களை அடுத்தவர்களுடைய சுய விஷயத்துக்களை மூக்கம் நுழைக்கிற விஷயத்துல அடுத்தவர்களுடைய உரிமைகளை நீங்கள் திருடும் பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு கோபம் வருமே தவிர வேற எதுக்கும் அல்லாஹ் நீங்க கோபம் வராது. அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அதனால இந்த மாதிரியான நாட்களில் அல்லாஹ்ட்ட கேள்வி எந்த அளவுக்கு ரொம்ப சீப்பான விஷயத்தை கூட அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். செருப்பு வாறு அருந்து போச்சுன்னா கூட அல்லாஹ்ட்ட கேளுங்க. இதை விட ஒரு கீழ்த்தரமான விஷயம் என்னங்க? செருப்பு வாறு இல்லாமல் அல்லாஹ்ட்ட போய் கேட்பாங்க யாராவது? இது பெருசு பெருசாக கேட்டால் பரவாயில்ல, செருப்பு வரலாம் சும்மா. ஆனால் அது கூட நீ கேளுங்க. ஏன் சொன்னாங்க தெரியுமா? செருப்பு வாரும் நாம நினைக்கிறோம் செருப்பு மானத்தை வாங்கிவிடும். செருப்பு மானத்தை முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருப்போம், பிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன், கையில் தான் தூக்கிட்டு போகணும். எவ்வளோ பேர் பணக்காராக இருந்தாலும் சரி மானத்தை வாங்கி போட்டுரும். எவ்வளோ பேர் பணக்காராக இருந்தாலும் சரி மானத்தை வாங்கி போடும். நீ கையில் தான் தூக்கிட்டு போகணும். அது இன்றைய காலத்தில் செருப்பு தைக்கிறதுக்கெல்லாம் ஆளும் இல்லை. அதாவது ஒரு ஊருக்கு 4 பேர் இருந்தாங்க. இப்போ எல்லாம் யூஸ் தரமாக ஆகி போச்சு. இப்போ நம்ம செருப்பு வாங்கினா ஒன்று நம்ம மானத்தை காப்பாற்றணும், ரெண்டாவது செருப்பு அந்த செருப்பத்தை இன்னொரு செருப்பு கிடைக்கணும். நம்மலாம் பூ போல பண்ணால் செருப்பு போட்டு பஞ்சில் என்ன இதில் இந்த மாதிரி தொழுவுறதாக இருந்தால் கூட நம்ம கார்பெட்டில் போட்டு தொழுது நம்ம காலுக்கெல்லாம் சாஃப்டாகி போச்சு. தெருவில் ஒரு 5 நிமிஷம் நடக்க முடியாத அளவுக்கு நம்ம இப்போ ஆகி போச்சு. தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம், செருப்பு அறுந்து போச்சுன்னு வச்சுக்க, நம்ம நிலைமை நினச்சி பாருங்கள். இதுவே அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னாங்களே, இப்போ புரியுதா? கொட்டு போனால் அது ஒட்டுறதுக்கு ஆள் இருக்கணும்லங்க, தச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும்ல. அப்போ ஒரு செருப்புன்னு நினைக்கிறோம், இந்த செருப்புக்கு கூட இவ்வளோ உதவிகள் தேவைப்படுது. அடுத்த அடி நடக்க முடியாது நம்மளாட்டி. உண்மையா இல்லை பொய்யா? இப்போ செருப்பு இல்லாமல் யாராவது ஒரு ஆள் ஒரு 10 அடி நடக்க முடியுதா? நிலை குறைஞ்சி போவோம். ஒரு முக்கியமான தேவைக்கு போகிறோம், செருப்பு அறந்து போச்சு, உடனே அந்த தேவைக்கே போகாமல் விட்டுருவாங்க. தேவைக்கு போகாமல் இருந்துட்டுருவோம், திரும்பி வந்துடுவோம். இப்போ ஒரு காரியமே நடைபெறாமல் போகுது. இப்போ புரியுதா? செருப்பு வாறுதான் நினைக்காதீங்க. அதை கூட அல்லாஹ்ட்ட கேட்கும் ரசூலா சொல்கிறாங்கன்னா அது கூட ஒழுங்காக இருந்தால் தான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்ய முடியும். அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொன்னால் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ்ட்ட அந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன், அல்லாஹ் எல்லாம் கிளியர் ஆகிடும். சிம்பிளான விஷயந்தான். பஸ்ஸில் ஒரு 10 ரூபா காசு இல்லை, தங்கமாக போட்டிருக்கீங்க, 10 ரூபா காசு இல்லைன்னு விட்டுருவான அவங்கள? 10 ரூபா தாங்க, 20 பவுன் போட்டிருக்கீங்க. எல்லா கையில் மொபைல் இருக்குது. 15,000 ரூபாய்க்கு மதிப்பு இல்லாத மொபைல் உலகத்தில் கிடையாது. இப்போது எல்லா கையில் வச்சுருக்கோம். 10 ரூபா காசு இல்லை விட்டுருவானா? நம்மளை கேவலப்படுத்திட்டு விட்டுருவான். அறிவு இருக்கா அவனுக்கு? இவ்வளோலாம் தூக்கிட்டு மொபைலை தூக்கிட்டு வர்றது, காசை தூக்கிட்டு வர முடியலையா? பெரிய மனுஷன் மாதிரி தெரியல, அசிங்கப்படுத்தி விடுவான். புரியா இல்லையா உங்களுக்கு? சின்ன விஷயம் நாம் நினைக்கிறோம், அந்த சின்ன விஷயங்கள் கூட சரியாகுவதற்கு அல்லாஹ் எடுத்து வாக்குங்கன்னு. ஒரு வாட்டி பஸ்ஸில் நான் வந்தேன். பஸ்ஸில் வந்துருக்கும்போது நானும் நண்பர்களும் இங்கேருந்து திருச்சியில் வந்துட்டு இருக்கும் பொழுது பஸ்ஸு டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே வாயில் கடிச்சிக்கிட்டே பஸ்ஸு டிக்கெட்டை கிழிச்சு போட்டேன். அதை அறியாமல் பேசிகிட்டே இருக்கும்பொழுது நம்ம எப்படி கிழிச்சிக்கிட்டே முடிச்சிட்டேன். கரெக்டாக 2 செக்கர் வந்துட்டான். எனக்கு அப்படியே அசிங்கமாக போச்சு எனக்கு. உடனே அப்படியே கண் கலங்கி போச்சு. ஐயோ நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்ட்டு. அல்லாஹ் எப்படியா காப்பாற்று அப்படின்ட்டு அல்லாஹ் உடனே அல்லாஹ் காப்பாற்றினான். அப்போ தான் அல்லாஹ் எவ்வளோ ஒரு கருணையாளன். அல்லாஹ் ஒரு மனிதன். நீங்கள் அம்மா யுஜீபல் முதத்தர்ற இதா தாவோ எக்குசிபு சுர்ற எஜாலக்கும் கொலப்பா அது மாதிரி இலாகும் அல்லா இந்த ஆயத்து அதனுடைய தத்துவபூர்வமான ஆயத்தினுடைய அர்த்தம் எனக்கு அப்போ தான் விளங்குச்சு. அப்படி கண் கலங்கி போயிட்டான். ஐயோ அசிங்கப்படுத்திடுவாங்க. 2 பேரும் வந்தாங்க. 2 பேருமே வந்தாங்க. 2 பேருமே வந்து கிட்ட வந்துவிட்டு சரி நீங்கள் கேட்டிங்களா, அன்றைக்கி கேட்டீங்க அப்படி திரும்பி போயிட்டாங்க. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் கலங்கி போயிட்டேன். என்னாச்சு? வந்தவன் நான் டிக்கெட்டை நான் கிழிச்சு சாப்பிட்டு எடுத்துட்டு நம்ம காயில் வச்சுட்டு பேசிக்கிட்டு கடிச்சிக்கிட்டு காலியாகிட்டேன். அவமானப்படுத்திடுவானே, என்னை காப்பாற்றியாடலான்னு கேட்டேன்.
அல்லாஹ் உடனே காப்பாற்றினான். 2 சக்கரம் வந்துட்டு அப்படியே திரும்பி கெட்ட வந்துட்டு சரி வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு பேசாமல் போயிட்டாங்க. சாதாரண விஷயங்கள் என்று நினைக்கிறோம். சாதாரண விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அல்லாஹ் எப்படியெல்லாம் காப்பாற்றினார் என்பது என் வாழ்க்கையில் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் 1000 இருக்கும். உண்மையா பையா? அல்லாஹ்விடத்தில் கேட்டு பார்த்து ஒரு விஷயத்தை பாருங்க, எவ்வளோ காரியங்கள் இலகுவாக ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி சாதாரண விஷயத்தை கூட உங்கள் கண் முன்னாலே தன்னுடைய ரப்புல் ஆலமீன் அதை நிறைவேற்றி கொண்டு உங்களுக்கு நான் ரப்பு என்று அவன் சாட்சி பகரும் பொழுது இந்த மாதிரி கால நேரங்களிலே நீங்கள் என்னிடத்தில் துவா கையுங்கள், உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன், ரிசுக்கை கேளுங்க, ரிசுக்கை தர்றேன், பலா முசீபத்துகளை விட்டு உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணுமா, நான் அதுக்குண்டான வழி செய்கிறேன், என்ன உங்களுக்கு முசீபத்து வந்தாலா நீ என்னிடத்தில் கேட்டுங்க, நான் வருவதற்கு முன்பாக நான் தடுக்கிறேன் என்ற இந்த புனிதமான இரவிலே முதல் வானத்திலே வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வாக்குறுதி தர்றானா, அந்த வாக்குறுதியை நம்பி கேட்கிறவங்க பொழைச்சிக்குவாங்க. நம்பாதவங்கள் 1000 காரணங்களை சொல்லி ஒதுங்கிக் கொள்பவர்கள் எல்லாம் கை சேதத்துக்குரியவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உங்களையும் முடியும். இன்னும் அந்த வரம் மட்டும் இல்லாமல் நிறையா பேசலாம். பேசு முக்கியமல்ல, அமல்கள் தான் முக்கியம். பேச விட்டா பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறையா பேச 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 மனுஷனோட உள்ளத்தில் அல்லாஹ் பல விஷயங்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் பற்றி பேசலாம். பேசுகிறதா நோக்கம், செயல்கள் இருக்கணும். இந்த மாதிரி இரவுகள் அல்லாஹ்தாலா நாளுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ரம்ஜான் வரப்பொழுது, இந்த நாளை விட ரம்ஜான் லைலத்துல் கத்ர் வரப்பொழுது அந்த இரவுகளை நம்ம இன்னும் அதிகமாக நல்லா அமல் செய்யணுமே, அல்லாஹ்ட்ட வேண்டணும். ரம்ஜானில் 30 நோன்பு வைக்கணும், இழந்து வருமாண்டு நம்ம இழந்துடக்கூடாது, அந்த பாக்கியத்தை நினைக்கணும். நாளைக்கு நோன்பு வையுங்க. இன்னும் எவ்வளோ பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் ரம்ஜானுக்கு அடுத்து அதிகமாக நோன்பு வச்ச நாள் இந்த மாதம் தான் சொன்னாங்க. ஹஜ்ரத்து கூட நம்ம நினைவுபடுத்தினாங்க. நிறையா நோன்பு வையுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. நிறைய உங்களுக்குள்ள உள்ளத்துக்குள்ள 1008 எண்ணங்கள் இருக்குது, உங்களுக்கு தேவைகள் இருக்குது. யார்கிட்ட போய் ஒப்படைக்க போறீங்க? யார் நிறைவேற்றி தருவார்கள்? அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு அக்கறையோடு நிறைவேற்றுபவர்கள் வேறு யாரும் கிடையாது இந்த உலகத்தில். அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். மனசில் நம்ம ஒரு தவக்கல் வைங்க. பறவைகள் காலையில் செல்கின்றன, மாலைகள் வருகின்றன, நம்பிக்கையோடு தான் செல்கின்றன. எந்த பறவையும் ஒரு இடத்தை நோக்கி இந்த இடத்துல இது இருக்கும் அப்படின்னு நம்பி போகிறதில்லை. அல்லாஹ்வை நம்புது, அல்லாஹ் ரிசுக்கு தருவான். போகிற இடத்துல போகுது, அல்லாஹ் ரிசுக்கு தர்றான், சாப்பிட்டு வந்துடுதா இல்லையா? உங்களோட ஈமான் எப்படி இருக்குமோ வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு பெருமானார் சொல்லும் பொழுது பறவைகளுடைய ஈமானை போன்ற ஈமான் இருக்குன்னு, தவக்கல் இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி நாளைக்கு நம்முடைய ஈமான் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் தருவான். நம்பி நம்மளுக்கு கைவிட மாட்டான், நம்மளுக்கு தேவைகளை நிறைவேற்றி தருவான். நாம் அவனுடைய மன்னிப்பு கேட்கணும், அவனுடைய தேவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும் என்ற ஆசையோடு கேளுங்கள், அன்போடு கேளுங்கள், உரிமையோடு கேளுங்கள், கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு கேளுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை வழங்குவானாக. நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்மளுக்கு நிறைவேற்றி எந்த விதமான பலா முசீபத்துகள் இருந்தாலும் அனைத்து பலா முசீபத்துகளையும் நீக்கி நல்ல மனிதனாக சொர்க்கத்திற்குரியவனாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் ஒன்றிலிருந்து சொர்க்கம் சொல்லக்கூடிய வெற்றியாளர்களாக உங்களையும் என்னையும் நம் சந்ததிகளையும் நம் குடும்பத்தினரையும் ஆக்கியருள்வாராக என்று துஆ செய்த நிலையிலே என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.